இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அதில் உள்ள மிஸ்ஸிங் ஃபிகர் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணுங்கிறத ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மூலமாக சொல்லி கொடுத்தேன். இதுலேயும் அதே மாதிரி ஃபார்மெட்டை முதல்ல போட்டிருக்கேன். அந்த ஃபார்மெட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து மிஸ்ஸிங் ஃபிகர் எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரியா? பாருங்கள், இதுதான் ஃபார்மெட். இதில் பாருங்கள், முதல்ல ஸ்டேட்மெண்ட்டாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு டேட்டெல்லாம் போட்டுருணும். அடுத்து என்ன செய்யணும்? க்ளோசிங் கேபிட்டல் எப்பவும் போல் ப்ரெசென்ட் பண்ணணும். அடுத்து ஆட் ட்ராயிங்ஸு. அடுத்து முடிஞ்சால் 2 லைன் விட்டுருங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடுத்து 2 லைன் விட்டுட்டு லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இந்த மாதிரி ஃபார்மெட் செட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் வர்ற ஆன்சர் ஒன்று ப்ராஃபிட்டாக இருக்கும், இல்லைனா லாஸாக இருக்கும். அதை எழுதலாம். சரியா? பாருங்கள், இதுதான் கொஸ்டின். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல்னு எழுதியிருக்காங்க, நான் அமௌண்ட் போடலை. அதே மாதிரி லாஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிக்க வேண்டியது ஓப்பனிங் கேபிட்டல் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஸ்டேட்மெண்ட்டாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் அந்த ஃபார்மெட்டை அப்படியே எழுதிடணும். சரியா? முதல்ல தியரி மாதிரி அப்படியே எழுதிடணும். அமௌண்ட்டெல்லாம் கூட ஃபிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 லைன் விட்டு அழகாக எழுதிடணும். எழுதி முடிச்சுட்டு கொடுத்துருக்குற அமௌண்ட்டை எல்லாம் நேருக்கு ஃபிட் பண்ணணும். அடுத்து கடைசியில் அது எப்படி அந்த மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ வாங்க இந்த சம் போடலாம். பாருங்கள், இதுக்கு மிஸ்ஸிங் ஃபிகர்னு சைடில் எழுதியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட்டாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? ஃபார் த இயர் எண்டட் ஆமாம் 31st March 2018 அப்படின்னு அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத போட்டாச்சு. போட்டுட்டு காலம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ்னு ஒரு காலம், ருபீஸ் சிம்பிள் போட்டு ஒரு காலம். சரி, அடுத்து என்ன செய்யணும் பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் நம்ம ஃபார்மெட் அப்படியே எழுதணும். அடுத்து ஆட் ட்ராயிங்ஸ் அப்படின்னு எழுதணும். தியரி மாதிரி எழுதினா போதும், அமௌண்ட்லாம் இப்போ எழுதவே வேண்டாம். 2 லைன் விட்டுறணும். விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு எழுதணும். சரியா? அடுத்து அதே மாதிரி பாருங்கள், 2 லைன் விட்டுருங்க உங்கள் அக்கௌண்டன்சி நோட்டில். அடுத்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு எழுதணும். சரியா? எழுதிட்டு பாருங்கள், எல்லாம் இப்போ தியரி மாதிரி எழுதியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஆட் ட்ராயிங்ஸ், லெஸ்ஸு அடிஷ்னல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், இதோட க்ளோசிங் கேபிட்டலேருந்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரோம். பண்ணி முடிச்சுட்டு இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கொஸ்டினை பார்த்து எழுதலாம். கொஸ்டினை பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு? 80,000 இல்லையா? அந்த 80,000 இப்போ நம்ம என்ன செய்யணும், க்ளோசிங் கேபிட்டலுக்கு நேராக எழுதணும். க்ளோசிங் கேபிட்டலுக்கு நேராக 80,000 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அதாவது என்ன செய்யணும்னா, முதல்ல தியரி எழுதுகிற மாதிரி அந்த ஃபார்மெட்டை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. பிறகு கொஸ்டினை பார்த்து அமௌண்ட்டை மட்டும் ஃபிட் பண்ணுங்கள். அடுத்து என்ன இருக்குது, ட்ராயிங்ஸ்னு இருக்குது. சரியா? இப்போ ட்ராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்கணும். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள், 15,000 கொடுத்துருக்கு. அப்போது அந்த 15,000 இப்போ நம்ம எழுதணும். இதில் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு நேராக நம்ம என்ன செய்யணும், 15,000 எழுதணும். அந்த 15,000 சொல்லி எழுதிட்டு என்ன செய்யணும், அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கு இல்லையா, இப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அதையும் எடுத்து எழுதிடணும். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது, 30,000 இருக்குது. ஸோ அடிஷ்னல் கேபிட்டலை இப்போ எழுதணும். அடிஷ்னல் கேபிட்டலை 30,000 எழுதணும். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு வேர்டையும் எழுதிட்டு அமௌண்ட்டை மட்டும் எழுதணும். கடைசியில் தான் அந்த ஆட் பண்ணுறது லெஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்கு, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கு. அந்த ஓப்பனிங் கேபிட்டல் எங்கே இருக்குது பாருங்கள், அந்த இருக்குது பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கு, கொடுக்கல, அமௌண்ட்டே கொடுக்கல. சரியா? அதுதான் மிஸ்ஸிங் ஃபிகர். சரி, அப்போ எதுவும் போட முடியாது. அப்போ அடுத்து என்ன இருக்குது, லாஸ் கொஸ்டினில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 25,000 கொடுத்துருக்கு. சரி, அப்போ இந்த லாஸுக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும், 25,000 எழுதிடணும். எழுதிட்டு இப்போ ஒன்றா நம்ம வரிசையாக ப்ரொசீஜர் படி பண்ணிகிட்டே வரணும். க்ளோசிங் கேபிட்டலோட என்ன கொடுத்துருக்கு, ஆட் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும், அந்த 80,000ஓட 15,000 ஆட் பண்ணணும். 15,000 ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், 80,000ஓட 15,000 ஆட் பண்ணால் 95,000 வரும்.
80,000ஓட 15,000 ஆட் பண்ணால் 95,000 வரும். சரியா? அந்த 95,000லேருந்து எதை லெஸ் பண்ணணும்? அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். அப்போது 95,000ல் 30,000 போச்சுன்னா 65,000 வரும். 65,000 அப்படின்னு எழுதணும். அதாவது முதல்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிருந்தோம். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸு, அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணி, அடுத்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டலுக்கு இப்போ அமௌண்ட் இல்லை. அப்போ லாஸை பார்க்குறோம். லாஸ் வந்து எவ்வளவு? 25,000. லாஸை வந்து எப்போவுமே ட்ராயிங் மாதிரியே ட்ரீட் பண்ணணும். ட்ராயிங்ஸை என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஆட் பண்ணியிருக்கோம். ட்ராயிங்ஸுங்கிறதும் பிஸ்னஸை விட்டு வெளியே போன மணி. லாஸுங்கிறதும் பிஸ்னஸை விட்டு வெளியே போனது. அப்போ ட்ராயிங்கை ஆட் பண்ணியிருந்தா லாஸையும் என்ன தான் செய்யணும்? நம்ம ஆட் தான் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? 65,000ஓட 25,000 ஆட் பண்ணால் எவ்வளோ ரூபாய் வரும்? 90,000 வரும். அதை ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நேராக 90,000 சொல்லி எழுதணும். அதை 90,000 எழுதிட்டு அதுக்கு கீழே என்ன செய்யணும்? எப்போவும் போல் கோடு போட்டுறணும். அடுத்து ஆன்சர் செக் பண்ணலாம். 65,000லேருந்து 90,000 லெஸ் பண்ணால் -25,000. அப்போ என்ன அர்த்தம்? லாஸ்ன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆன்சர் கரெக்ட். இதுதான் மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிற மெத்தட். சரியா? நம்ம என்ன பண்ணோம்? க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங் ஆட் பண்ணோம். அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணோம். அடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை, ஸோ லாஸை வந்து என்ன பண்ணோம்? அதோட ஆட் பண்ணோம் ட்ராயிங் மாதிரியே. அப்போது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஆன்சர் கிடச்சிட்டு. சரியா? இதுதான் இந்த மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்கிற மெத்தட். இந்த வீடியோவில் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி அடுத்த வீடியோவில் ட்ராயிங்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஃபிகராக வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.